ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு மறுபடியும் ராப்டி T30. ஸோ வண்டி எப்படி இருக்குது, வண்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்குகிறோம். ஸோ வண்டியில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இல்லை அப்படின்றத பற்றி புட்டு வைக்க போகிறாரு. இந்த 3000 கிலோமீட்டரில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, T30 வாங்கலாமா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா drmarketplace.inல வந்து ஓனர்ஷிப்புக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை ஃபில் பண்ணிங்கன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இது மாதிரி நம்ம வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுக்கலாம். உங்களோட குறைகள் நிறைகள் எல்லாமே உங்களை வண்டியை பற்றி சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹலோ கௌதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நீங்க டிஆர் மார்க்கெட் பிளேஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு டிஆர் பனியன் போட்டு பாருங்க. 100% காட்டன். இந்த வெயிலுக்கு உள் பனியன் போட்டு பாருங்க. உள் பனியன் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பாக கிஃப்ட்டுக்கு நன்றி. மீண்டும் வண்டி சார்ஜ் போகிறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கம் தான் வந்திருக்கோம். சேம் சுந்தரம் மோட்டார்ஸ். லாஸ்ட் டைம் இங்கே தான் சார்ஜ் பண்ணோம். அப்போ வந்து இது தடுத்தாங்க, பட் இந்த வாட்டி எதுவும் தடுக்கலை. ஓகே, இது FPL சர்வீஸ் ஏறும் பாருங்க மக்களே. ராப்டி T30 நம்ம புதுசாக இப்போ எடுத்தோம் இல்லையா, அந்த வண்டி எனக்கு சொதப்பிடுச்சு. வண்டி ஓடவில்லை. எல்லா இதுவும் மாறுது, ஒர்க் ஆகுது, பாசிங் லைட் அடிக்குது, ஹார்ன் அடிக்குது. ஆனால் வந்துட்டு வண்டி போக மாட்டேங்குது. முறுக்குனா போகாது ஜீவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரேஞ்சை நம்ம பேசியாச்சு. வண்டியோட டிரைவபிலிட்டி அண்ட் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? ஏன்னா இதில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டோட உங்களுக்கு வெயிட் தெரியும். நார்மல் வண்டியோட நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே பேட்டரியை ஃப்ரண்ட் வோர்டில் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? சஸ்பென்ஷன் வைஸ் டூ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வண்டி வந்துட்டு Yamaha Fazer 2011 மாடல். அது அந்த வண்டி எனக்கு அவ்வளோ கிரேஸு. நான் ஃபஸ்ட்டு வண்டியும் Yamaha Fazer 11 மாடல் தான் வச்சுருந்தேன். அதை சேல் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே வண்டி தான் வேணும் அடம் பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி எடுத்த வண்டி. அதோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் அது மோனோ சஸ்பென்ஷனில் வரும். இதுவும் அதே மாதிரி தான், மோனோ சஸ்பென்ஷன் தான் ரியரில். ஆமாம், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. USD கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஓகேவாக இருக்குது. ஓகேன்றதை விட கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட்டு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பில்லியன் ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கு ஓகே தான். நானும் கூடிய சீக்கிரம் ஜெல் சீட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். வெயிலுக்கு டெம்பரேச்சர் ஓவராக எடுக்குது பிளாக். அது சீட்டு தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். சீட்டோட கம்ஃபர்ட் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் இருக்குது. கொஞ்சம் நார்மல் பண்ணணும். ரொம்ப எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது? வரும்போது எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல, பட் இப்போ 50 கிலோமீட்டர் வந்துட்டு இப்போ திரும்ப இன்னொரு 50 கிலோமீட்டர் போகணுன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா இல்லையா? டை வலிக்குதுங்களா? கையா? டை சப்போர்ட்லாம் இல்லை, ஒன்லி பேக் மட்டும். பேக் பெயின். ஓகே. ஆனால் வண்டி வந்து க்ரூசிங் டைப் தான். ஓரளவு வண்டி க்ரூசர் மாடல் தான். ஸ்டெடியாக நின்று இப்படி பிடிச்சி ஓட்டலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா எப்படி அந்த FZ டியூக் அது எப்படி ஓட்டுறமோ அந்த மாதிரி ஓட்டலாம். R15 மாதிரி லீனர் பொசிஷன் அந்த மாதிரியும் இல்லாமல், அவெஞ்சர் மாதிரி பின்னாடி போகிற பொசிஷனும் இல்லாமல், ஒரு க்ரூசர் டைப்புக்கு என்ன தேவையோ அந்த இது ஸ்டெடியாக கொடுத்துருக்காங்க. அதில் வண்டி வந்து சீரியஸாக அந்த டிசைன் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கரில் இடிச்சிருக்கு ஸ்டாண்டு, சைட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்சார் ஆன் ஆகிட்டு வண்டி ஆஃப் ஆகிருக்கு. அதை பார்க்கும்போதே தெரியுது கீழே இடிக்குது. ஹில் ஹோல்டு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வண்டிக்கு ஹில் ஹோல்டு கிடையாதுன்னு தான் சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் மேடு மேலே ஏறுங்க. பிரேக் விடுங்க. ஹில் ஹோல்டு கிடையாது. ஸ்லோ ஸ்பீடில் மென்யூர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது? ஸ்லோ ஸ்பீடில் வந்துட்டு வண்டி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கம்ஃபர்ட் மோடில் டேர்னிங் வைஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் கம்ஃபர்ட்டோட பவர். ஆனால் பவர் மோடில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில. நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிடலாம். ஆனால் வண்டி ஹெவி வெயிட், பயங்கர வெயிட். ஒரு வாட்டி ஒரே ஒரு டைம் வந்து வண்டி 0% வரைக்கும் வந்து ஆஃப் ஆச்சு. ஓகே, தள்ள முடியல, சத்தியமாக முடியல. பெல்ட் வேற, செயினாக இருந்தால் கூட வேற. பெல்ட் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் போது தான் வந்துட்டு வண்டி அந்த லூஸ் இல்லாமல் போகும். அதனால பயங்கர டைட் வச்சிருக்கேன் டென்ஷனு. வண்டி தள்ளுறதுன்றது நியர்லி இம்பாசிபிள் ஃபார் மீ. ஒரு 200 மீட்டர்ஸ் தான் தள்ளிட்டு போயிருந்திருப்பேன். அதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. அதனால
வண்டி 0 மட்டும் விட்டுறாதீங்க, அதான் வார்னிங்கே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நான் கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியது அது மட்டும்தான். 0 மட்டும் கொண்டு போயிடாதீங்க. ஒரு பிலோ 10% வந்துச்சுன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா 30 km ஸ்பீட்ல தான் போகும். அப்பயே வந்து அதெல்லாம் பிடிச்சி டோ பண்ணியாச்சும் எடுத்துட்டு போயிட்டு சார்ஜ் போட்டுருங்க. அது ரொம்ப பெஸ்ட். பிலோ அதான் 0 வந்து ரீச் ஆயிடாதீங்க. 0 ரீச் ஆயிட்டீங்கன்னா நீங்க லாக்குன்னு அர்த்தம். வண்டி தள்ள முடியாது, டோ பண்றதும் கஷ்டம். ஆனா டிஸ்பிளே மட்டும் ஆன்லயே தான் இருக்கும். 200 kg இது. இத்தனைக்கும் இது 5.4 கிலோவாட் பேட்டரி தான். அதுக்கே 200 kg டோட்டல். அதுக்கே எல்லாமே ஹெவி கிரேடா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெவியா யூஸ் பண்ணி. ஏன்னா ஹை வோல்டேஜ் சிஸ்டம்ன்றதுனால உள்ள இருக்க சார்ஜருமே பாத்தீங்கன்னா 3 கிலோவாட். இதுல அடிஷனலா கூலிங் இல்ல. இது வந்து ஒன்லி ஏர் கூலிங் தான். ஏர் கூல்டுக்கு ஏர் கூலிங் தான். லிக்விட் கூலிங்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை அடிஷ்னலாக பேட்டரி கூல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் ஏறி இருக்கும். இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மல் கூலிங் மட்டும்தான், ஏர் கூலிங் மட்டும்தான். ரன்னிங்கில் கூல் ஆகுதா அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த வண்டி தண்ணி பார்க்கல. வரப்போகிற வெள்ளத்தை பற்றி தான் எனக்கு பயமாக இருக்குது. நம்ம சென்னையை பற்றி தான் தெரியுமே, மழை அடிச்சதுன்னா அப்படியே ஊற்றுவா. அப்படி அதில் வண்டி எப்படி ஓட போகுதுன்றது தான் இப்போ எனக்கு பெரிய பயம். டவுட்டு. மழையில் ஏதாச்சும் ஓட்டி இருக்கீங்களா? இல்லை, இப்போ இது வரைக்கும் மழையை பார்க்கல இந்த வண்டி. அப்போ சம்மர் தான் நம்ம இப்போ கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ இந்த சம்மருக்கு இந்த வண்டி ஏதாவது ஹீட் ஆகுதா மோட்டார் பேட்டரியில்? வண்டி நார்மலாக வந்துட்டு அந்த இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணேன். பின்னாடி வந்து இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் இண்டிகேஷன் ஒன்று காட்டிகிட்டு இருக்கு. அந்த இதில் ஏதோ சென்சார் அடி வாங்கியிருக்கு. அது நான் ஃபஸ்ட்டு கம்பெனி மேலே தான் ப்ராப்ளம் நினச்சிட்டு இருந்தேன். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஹை ஸ்பீடில் போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு ஏற்றி இறக்குறோம் அப்படின்னுமோ அந்த இண்டிகேஷன் ஆன் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு லூஸ் கான்டாக்ட் ஆகிருக்கு. அது வந்துட்டு நம்ம மேலே தான் மிஸ்டேக், கம்பெனி மேலே நான் குறை சொல்கிறதா இல்லை. பட் அது இன்னமும் அந்த ப்ராப்ளம் இருக்கு, அது சடனாக வரும். ஆனால் அது சர்வீஸ் டீமில் இது மாதிரி சொன்னீங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன், பட் இன்னும் சர்வீஸ் கொண்டு போகல. போய் பார்க்கணும். எஃப்ஐஆர் காப்பிக்காக, சிஎஸ்ஆர் காப்பிக்காக வெயிட்டிங். அதோட போயிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டோன்னா, இப்போ லாஸ்ட் சர்வீஸ் அப்போ வந்துட்டு பேனல் கேப் மட்டும் ஒரு 2 இடத்துல பேனல் கேப் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இந்த பக்கம் என்ன காட்டுறேன் இங்கே ஒரு பேனல் கேப் இருக்கும். அப்புறம் இது ஒரு மிஸ் மேட்ச். இது ஒரு பேனல் கேப் தெரியுதுங்களா இடத்துல? ஆமாம், இது ஒரு பேனல் கேப்பு. அப்புறம் இங்கே அது நானும் தட்டிலாம் பார்த்துட்டா நான் உட்காரல ஒழுங்கா. இது ஏதாவது இடிச்சதுனால அப்படியா இருக்கா? இல்ல இது அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுத்து எடுத்து ஒரு பேனல் கேப். இது வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இது ஒரு பேனல் கேப். ஓ, சர்வீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பேனல் கேப் இருக்கு. ஆமா, இது வந்து நான் இன்னும் அவங்க கிட்ட சொல்லல. இது உள்ள செட் ஆகுமா? ஆமா, இது உள்ள போணும். இங்க உள்ள ஒரு கிளிப் இருக்கும். அது வந்து வெளியே வரணும். கிளிப் ஆக்சுவலா ஒழுங்கா கரெக்ட்டா உள்ள போவோம்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த போல இப்படி அப்படி தட்டுறதுக்கு இல்லை, இப்படி தான் தட்டணும். இதுதான் உள்ள போகணும். இந்த சைடு ஓகேவா தான் இருக்கு. ஓகே, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா இருந்ததுல? பக்காவா இருந்துச்சு. சர்வீஸ்க்கு அப்புறம் நீங்க அதை நோட் பண்ணலையா? நீங்க இல்ல, நோட் பண்ணிட்டேன். அது சர்வீஸ் நம்ம இப்போ திரும்ப எப்படி விட்டு தானே ஆகணும். இது வந்து காஸ்ட் அயன்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட் ரெஸ்ட் ரெண்டுமே வந்து காஸ்ட் அயன் தான். இடிச்ச அந்த சமயத்துல வந்து உடஞ்சே கையோட வந்துடுச்சு. இல்லைன்னா இது உடஞ்சிருக்கும். இந்த சைடு உடஞ்சிருக்குல்ல? ஆமா, இது உடஞ்சிருச்சு. ரியர் இங்க உடஞ்சிருக்கு. ஆமா, அப்புறம் இது டேமேஜ் ஆயிருக்கு. இது ரெண்டு இங்க டேமேஜ் ஆயிருக்கு. ஆமா, இந்த வாட்டி இது ஏன் மிஸ்டேக் இல்லை, நான் ஸ்லோவா தான் போனேன். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஃபினிஷ் வைஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா உடஞ்சா இந்த பார்ட் ஃபுல்லாவே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆமா சார், ஆக்சுவலா வந்து உடஞ்சதுன்னா இந்த பார்ட் வந்து இது எல்லாமே சேம் சிங்கிள் பீஸ். ஃபுல்லாவே கவர் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி போட்டுருவாங்க. இண்டிகேட்டர், நம்பர் பிளேட்டும் மிச்சம் எல்லாத்தையுமே வந்து அவங்க புதுசாக தான் போட்டாகணும். இது ஒரே பீஸ். பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு? பில்லியன் ரொம்ப ஷார்ட்டரா இருக்குல்ல? இவ்வளவுதான் இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் ப்ராடா கொடுத்து இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல இந்த பில்லியனோட சீட்டை. உட்காந்தவங்க யாரும் ஒன்றும் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணல. இல்ல, ஏதோ சின்ன பசங்க உட்கார்ற அளவுக்கு தான் இருக்கு. ப்ராடா இல்ல, கொஞ்சம் தடியா இருக்கவங்க உட்காந்தா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தான். ஆனா ஓகே, நம்மளுக்கு எதுவும் பெருசா குறை இல்லை. ஆக்சுவலா வந்துட்டு நீங்க யாரையாச்சும் லேடிஸ் யாரையாச்சும் கூட்டு போயிருக்கீங்களா உங்க வீட்டுல? மிஸ்ஸஸ்லாம் கூட்டு போயிருக்கேன். அவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ்ஸஸ் அம்மாலாம் வருவாங்க. ஒன் சைடா உட்காரும்போது எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனா இதுல ஃபுட் பேக்கே இல்லையே, கொஞ்சம் மேலேக்கா இருக்கே. அம்மாலாம் எப்படி உட்கார்றாங்க? ஃபுட்ரெஸ்ட் இல்ல, அவங்களுக்கு பழகிடுச்சு. எங்க வீட்டுல நான் இது மாதிரி வச்சிருந்த பைக்லயும் இல்ல இல்லையா, அதனால அவங்களுக்கு இது ஈஸியா அடாப்ட் ஆயிட்டாங்க. ஆனா இது ஹைட். ஆனா அது ஹைட்டு பிளஸ் நார்மலா இது எப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு கொஞ்சம் அப்பர்ல இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் டபுள் சீட்டா தான் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் கொஞ்சம் கம்ப்யூட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஆஸ்பெக்ட். உங்களுக்கு எப்படி தோணுது? கொடுத்துருக்கலாம். பட் இவங்க இப்படி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம சீட்டே வந்து மொத்தமாக சிங்கிள் சீட்டாக கொடுத்துருந்தா கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். இந்த வண்டி வச்சு லாங் டிரைவ் போனீங்களா எங்கேயாச்சும்? லாங் டிரைவ்னு இன்னும் எங்கேயும் போகல. எவ்வளோ கிலோமீட்டர் அதிகபட்சம் ஒரு ரைடு என்ன எடுத்திருக்கீங்க? சிங்கிள் சார்ஜில் வந்து மேக்ஸிமம் 108. இல்லை 108 ஒரே நாளில் கவர் பண்ணியிருக்கேன். ஒரே நாள் தான். நடுவில் சார்ஜ் போட்டிங்களா? இல்லை, சார்ஜ் எங்கேயும் போடல. ஆக்சுவலாக வீடு வந்து குடுவாஞ்சேரியிலேருந்து இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணதே வந்து ஒரு 2 to 3 days பிஃபோர் தான் வந்து செக் பண்ணேன். வீடு குடுவாஞ்சேரியிலேருந்து வண்டி எடுத்து குன்றத்தூர் வந்தேன். ஃப்ரெண்டு வீடு இருக்கு. குன்றத்தூர்லேருந்து வியாசர்பாடி இந்த ரூட் தான் போயிட்டு இருந்தேன். வியாசர்பாடி போயிட்டு வியாசர்பாடியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு ஸ்டேஷனில் வண்டி இடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த கேஸ்க்காக ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுக்கும் போது வந்து 80 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி கவர் ஆகி இருந்தது. அண்டு 39% சார்ஜ் இருந்துச்சு. நானும் வந்து நடுவில் எங்கன்னா சார்ஜ் பண்ணால் வீட்டுக்கு போவோம். ஏன்னா அடுத்து இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ நடுவில் எங்கன்னா சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 25க்கு அப்புறம் எக்கானமி மோடில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டுறது கஷ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதாவது கம்ஃபர்ட் மோட்ல 60 வரைக்கும் போகலாம் ஸ்பீடு. கம்ஃபர்ட்ல 60 வரைக்கும் போகும். ஆனால் அதுவாக கம்ஃபர்ட்டுக்கு மாறிச்சுன்னா 50 தான் போகும். அதுவாக மாறிடுச்சுன்னா 50 தான் போகும். ஓகே, நம்ம கம்ஃபர்ட்ல ஓட்டுற வரைக்கும் ஓகே. பிலோ 25 போயிடுச்சுன்னா 50 தான் மேக்ஸிமம் ஸ்பீட். இது வந்து 20%க்கு கீழே வரும்போது 25 வந்து ரேஞ்ச் 25 வரைக்கும் வந்துட்டு வண்டி பவர் மோட்லேயே ரன் ஆகும். கரெக்டாக 24 ட்ராப் ஆகும். அந்த 1% சார்ஜ் 24 to 23 அந்த 1% சார்ஜில் வந்துட்டு ரேஞ்ச் வந்து ஆட்டோ சேஞ்ச் ஆகும். அந்த 1%ல வந்து நம்ம 70 வரைக்கும் போகலாம், 70 to 80 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே ரைட் பண்ண முடியாது. பட் அதுக்கு கீழே 23 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சர்ன்னு வந்து கம்ஃபர்ட் 50 அப்படின்னு ஹோல்ட் ஆகிடும். பிலோ 10 வந்து 30%, 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். பிலோ 10 அந்த 11% வரைக்கும் இந்த 15 மெயின்டைன் ஆகும். அது கீழே வந்து 30 தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டைம்ல ஓட்டும் போது வெயிட் ஹெவியா தெரியும்ல. ஆமா, அந்த டைம் வந்து கம்ஃபர்ட்ல வந்தாலே உங்களுக்கு வெயிட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். டிசி சார்ஜிங் பத்தி பேசுவோம். மெயினா இந்த வண்டி நீங்க வாங்கினதுக்கு ஒன் ஆஃப் த காரணமே வந்து டிசி அதோட சார்ஜிங். ஓகே, வீட்லயே நம்ம வந்து கார் சார்ஜிங் மாதிரி பண்ணிக்கலாம் 1.5 hourல. நார்மல் ஏசி பிளக் பாயிண்ட்ல போடுற சார்ஜர்ல இது டைப் 2 சார்ஜர். ஆமாம், இதில் போட்டால் 1.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதுலேயே 2 மோட் இருக்குது. அப்போ 80% ஒரு ½ ஹவரில் சார்ஜ் ஆகிடும்னா 80% ஒரு 45 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும். டிசி சார்ஜிங்கில் உங்களுக்கு 20%லேருந்து 80% எவ்வளோ ஆகுது, 20%லேருந்து 100% எவ்வளோ ஆகுது? நான் 100 இதுக்கும் டிசியில் ஃபுல் பண்ணது கிடையாது. அது ரொம்ப டைம் ஆகும். அந்த 20 to 80 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 32 மினிட்ஸ் அந்த ரேஞ்சிலேயே வந்து 20 to 80 போயிடும் தாராளமாக. அதுக்கு அபோவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறது என்ன கேட்டால் வேஸ்ட்டு தான், நம்ம கிளம்பி போயிடலாம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு எவ்வளோ ஆச்சோ அந்த டைம் வந்து அந்த 20% ஃபில் ஆகிறதுக்கே ஆகும். அது போய் செட்டில் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். இன்னும் அடிஷ்னலாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். அந்த அடிஷ்னல் 20% சார்ஜ் ஃபில் ஆகிறதுக்கு பொறுமையாக தான் ஏறும். அதுக்கப்புறம் காரில் எப்படியோ அதே மாதிரி தான் பைக்குக்கும். வேற இது வந்து ஜாப்பனீஸ் சார்ஜர். இந்த ரகம் ஒர்க் ஆகுது. இது நம்மளது இல்லை. இது கிடையாது. இது CCS2 கிடையாது. பார்த்துக்கோங்க, இதுலேயே 2-3 இருக்குது. இது ஆக்சுவலாக மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க CCS2 சார்ஜர். இதில் இந்த வண்டியை நாங்கள் சார்ஜ் போட போகிறோம் நாங்கள். இப்போ இது செட் ஆகாது. இதுதான் நான் சொன்ன ஜாப்பனீஸ் சார்ஜர். இது செட் ஆகாது. இது வந்து நார்மல் சார்ஜர். ஓகே, இதை எடுத்து ப்ளக் பண்ணுங்க. இது போட்டு நான் ஆப்பில் வந்து ஆன் பண்ணோம். ஆன் பண்ணால் சார்ஜ் ஆகிடும். 9 நிமிஷம் கம்ப்ளீட். 81 சூப்பரில் 81% பார்த்தீங்களா? நான் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். 40லேருந்து 80 அவ்வளோதாங்க. சூப்பராக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிடுவார். என்ன இதில் வந்து லோவர் கிரவுண்ட் கிளியரன்ஸு, அதை மட்டும் கொஞ்சம் கீழே இடிக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஸ்டாண்டு வந்து இடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கம்மி தான், பட் ஆனால் அந்தளவுக்கு ஹெவியாக அங்கே இடிக்கிறது இல்லை. ரொம்ப ஹை பம்பாக இருக்க ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஏற்றும். பில்லியனோட போகும்போது எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லையும் ஸ்லோவாக ஸ்டாண்ட். ஏன்னா ஸ்டாண்ட் வந்து சென்சார் இருக்குது. ஸ்டாண்ட் இருக்குமான வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நானே இடிச்சு அங்கங்கே ஸ்க்ராட்ச் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் இடிச்சதுன்னா சென்சார் ஆன் ஆகிடுச்சுன்னா வண்டி ரன்னிங்கில் அப்படியே ஆஃப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பிரேக்கை போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த டிசி சார்ஜிங் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா?
நடைமுறை சிக்கல் என்ன? நடைமுறை சிக்கல் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டான். ஏய் இது சார்ஜ் பைக்கு சார்ஜ் போட முடியாதுப்பா நீ போப்பா அப்படின்னுவான். சண்டை போட்டு போயிட்டு இல்லை இது போட முடியும் நீ வா நான் கூட்டின்னு போகிறேன் கையோடு எடுத்துகிட்டு போவேன். செக்யூரிட்டியே கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சார்ஜ் எடுத்து சொருவதுக்கு அப்புறமா தான் ஓ அப்படியா சங்கதி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போயிடுவான். ஃபஸ்ட்டு சிக்கலே வந்துட்டு சார்ஜிங் ஸ்டேஷனில் இன்னும் பைக்குக்கு சார்ஜ் பண்ண முடியும் ஒரு அவேர்னஸ் இல்லை. ஆப்வியஸ்லி இருக்காது. ஏன்னா இந்த ஒரு வண்டி மட்டும்தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் வண்டி டிசி சார்ஜிங்க்கு. செகண்டரி வந்துட்டு சார்ஜிங் ஸ்லாட்ஸ் எப்படி சொல்கிறது, ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 25 rupees 26 rupees இருக்கலாம் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு யூனிட்டுக்கு. அது கொஞ்சம் இஷ்யூ. வண்டியில் வந்து நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை வந்துட்டு டிசி சார்ஜிங் ஒர்க்கே ஆகலை. சார்ஜ் பண்ணிவிட்டு டிசி சார்ஜில் நம்ம சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்துட்டு வண்டி எடுத்து ரைட் பண்ணக்கூடாது. இதில் வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸான்னு சொல்கிறதுக்கு இல்லை, பேட்ரி வந்து செல் மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ணோம். ஸோ அப்போ வந்து பேட்ரி செல் பேலன்சிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1% சார்ஜ் வந்து ட்ராப் ஆகும் கன்ஃபார்மாக. ஓகே, அது பேலன்ஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்தால் நீங்கள் ஆக்சுவல் ரேஞ்சும் எதிர்பார்க்க முடியும். அண்டு சார்ஜிங் டைமில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இப்போ சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பேட்டரி அப்டேட்லாம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, பிஎம்எஸ் அப்டேட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு 7 days அவங்ககிட்ட தான் வண்டி இருந்துச்சு. அது முடிச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன இஷ்யூனா டிசி சார்ஜரில் சார்ஜ் பண்ணால் மோட்டர் ஹீட் ஆகுது. நீங்கள் கண்டுபிடிச்சிங்க மோட்டர் ஹீட் ஆகுது? இண்டிகேஷன் இதிலேயே காட்டும். மோட்டர் ஹீட் ஆகிட்டு நான் டிசிலேருந்து செல் சார்ஜரில் சார்ஜ் பண்ணியிருந்தேன். சார்ஜ் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு த்ராட்டில் கொடுக்குற வண்டி போகல, அப்படியே அப்படி போச்சு. ஆனால் இது நவரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மோட்டர் டெம்பரேச்சர் வந்து ரெட்டு. அப்புறம் ஒரு 2-3 minutes கேப் விட்டு அதுக்கப்புறமா தான் வண்டி வந்து திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது ஆரஞ்சில் இருந்துச்சு. ஆரஞ்சில் இருக்கும்போது பொறுமையாக மூவ் ஆகி போச்சு. சரி ஓகே ரன் ஆகுது. அப்புறம் ஒரு 5 kilometers நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு க்ரீன் வந்துச்சு. க்ரீன் வந்தோடனே ஓகே அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆச்சு. ஆனால் ரன்னிங்லேயே இருக்குது வண்டி, ரன்னிங்லேயே வந்துட்டு கூலிங் ஆகிட்டே இருக்குது. கூலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகிடுது. நம்ம வந்து யூசேஜில் இருந்தாலுமே அந்த கூலிங் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகுது. யூசேஜில் இல்லை அப்படின்னா 10 minutes வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ வந்துருக்கும். நம்ம கொஞ்சம் டைம் விட்டு எடுக்கிறது நம்மளுக்கு நல்லது. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ தான் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு இஷ்யூ நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அது திரும்ப சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க. ஆனால் சர்வீஸ் சப்போர்ட் வந்துட்டு சூப்பர், நல்லா இருக்கு. எத்தனை சர்வீஸ் பண்ணீங்க? ஓவராலாக 3 வாட்டி வந்து வண்டி சர்வீஸ்க்குன்னு போயிருக்கு. அதில் ஒரு வாட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 kilometer அபோவ் சர்வீஸ் கொடுக்கணும், அப்படி கொடுத்துட்டு வந்தேன். செகண்ட் டைம் வந்துட்டு ஒரு அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு டச்சு ஒர்க் ஆகலை, டிஸ்பிளே வந்து டச்சு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அது ஒர்க் ஆகாததுனால வந்துட்டு நெக்ஸ்ட் டேவே உடனே போயிட்டு திரும்ப ஒரு சர்வீஸ் கொடுத்தேன். அவங்க வித்தின் ஒரு 1 hourல வந்து ரெடி பண்ணிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்போ தான் வந்து எனக்கு சிம் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு வண்டி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சிம் வந்து ரெட் கலரில் தான் இருந்துச்சு, சிக்னலே காட்டாது. எனக்கு சிம் இருக்குன்றதே தெரியாது. ஓகே, அவங்க வந்து சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் போல். ஆனால் அப்போ வரும்போது தான் சிம் ஒரு நினச்சிட்டு இருந்தேன். பட் சர்வீஸ் போனால் தான் தெரியுது நம்ம வண்டியில் மட்டும்தான் அது ஆன் ஆகலை. எனக்கு தெரியாது. நான் கேட்கும் போது செகண்ட் சர்வீஸில் அந்த செகண்ட் நெக்ஸ்ட் டே போனேன் இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த 1 hour செக் பண்ணாங்கல்ல, அந்த டைம்லேயே வந்து சிம் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போதுலேருந்து நேவிகேஷன் இதில் தான் பார்த்துட்டு இருக்கேன். நோ இஷ்யூஸ், தெளிவாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். சில சமயம் சிக்னல் லோ ஜிபிஎஸ் சிக்னல் அப்படின்னு மட்டும் சில சமயம் காட்டுது. அது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் ஹை அக்யூரேசிலாம் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் ஏதாச்சும்? சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கிளிச்சஸ் எதுவும் இல்லை. பட் வந்துட்டு சாஃப்ட்வேர் கிளிச் எப்போ வந்ததுன்னா, ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். நான் சார்ஜே வந்து 69% தான் சார்ஜே பண்ணேன். எனக்கு வீட்டுக்கு போய் சஃபிஷியண்டான சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு 69 தான் சார்ஜ் பண்ணேன். பட் வண்டி எடுத்து ஒரு 2 kilometers ரைட் பண்ணதுக்கப்புறம் 91% சார்ஜ் காட்டுச்சு. அதிகமாக காட்டுச்சு. ஒரு 5 kilometers இருக்கு நான் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் திரும்ப ட்ராப் ஆகிடுச்சு அந்த சார்ஜ். எவ்வளோ ஆக்சுவல் சார்ஜ் அந்த ரேஞ்ச் காட்ட ஆரம்பிச்சிது. அது பயந்துட்டேன். ஏன்னா 91 காட்டுதுன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு இடத்துல 0 ஆகி நின்றோம். சார்ஜ் இருக்காம இருக்கும், ஆனால் வண்டி மூவ் ஆகாது. ஓகே, இந்த இஷ்யூ வந்து சர்வீஸ்க்கு வந்த ஒரு நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார். இதே இஷ்யூ அவருக்கு ஆச்சாமா. சார்ஜ் மோர் தென் 70 இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு வண்டி வந்துட்டு ரன் ஆகலை, பேட்டரி 0. ஆக்சுவலாக 0, பட் சார்ஜ் வந்து கிளிச்சில் காட்டிட்டு இருக்கு. அந்த மாதிரி 17 காட்டுது. 70% இல்லாத ஒரு சார்ஜ் வந்து இருக்க மாதிரி கிளிச்சா காட்டிட்டு இருந்தது. அது வந்து சர்வீஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்துட்டு
இப்போ வண்டி இன் கேஸ் ஆஃப் 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எங்கே ஆஃப் ஆனாலும் ஆ அவங்க வந்துட்டு இந்த டாக்ஸி சர்வீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது மூலிமா வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆ ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு வாட்டி 2 சார்ஜருமே ஒர்க் ஆகலை. கார் டிசி சார்ஜரும் எனக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கடுத்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஏசி சார்ஜரும் ஒர்க் ஆகலை. வீட்டில் ஹோம் சார்ஜர் சார்ஜ் அதுவும் ஒர்க் ஆகலை. நான் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன். திரும்ப சார்ஜும் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன். வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு வண்டி வந்து அவங்களே பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டி ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அதுவும் அவங்க எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு சர்வீஸில் ஆள் இல்லை. இருக்கிறது ஒரு மேன் பவர் தான் இருக்காங்க. என்னால் இப்போ டெலிவரி கொடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு வேணா நான் எடுத்துகிட்டு கொடுக்க சொல்கிறேன்னாங்க. எனக்கு வண்டி அடிச்சு நானே வந்து எடுத்துகிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை இது வரைக்கும் எதுவும் பே பண்ண வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட்னு எதுவும் இப்போ நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஒன் டைம் வந்துட்டு பாருங்க மக்களே, ராப்டி T30 நம்ம புதுசாக இப்போ எடுத்தோம் இல்லையா, அந்த வண்டி எனக்கு சொதப்பிடுச்சு. வண்டி ஓடவில்லை. அர்ஜென்ட்டாக கிளம்பின்னு இருந்தேன். இப்படி பண்ணிட்டாங்களே, வேறு என்ன பண்ணோம்? எல்லாமே ஒர்க்கிங்கு. இப்போ பார்க்கிங் மோடு போட்டாச்சு. திருவுறேன், வண்டி போகல. திரும்ப வந்துட்டு பார்க்கிங் ஃபார்வர்டு அழிச்சிட்டேன். திருவுறேன், வண்டி போகல. சரி இக்னிஷன் ஆஃப் பண்ணுவோன்னு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணிட்டு முறுக்கி பார்க்குறேன். அப்பயும் போகல. என்னை என்ன சோதிக்கிறாங்கன்னே தெரில. எல்லா இதுவும் ஒர்க் ஆகுது. ஆக்சிலரேஷன் மட்டும் ஒர்க் ஆகலை. கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஆக்சிலரேஷன் மட்டும் ஒர்க் ஆகலை. நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும். ஆக்சிலரேஷன் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு வண்டி வீட்டிலே விட்டு தான் போனேன். அது என்னன்னா உள்ளே ஏதோ ஒரு சிப்பு சென்சார் ஏதோ ஒன்று இருக்குது. அது போயிட்டுருக்கு. அதை நெக்ஸ்ட் டே வந்து வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. நோ சார்ஜஸ், எதுவும் வாங்கலை. அதே மாதிரி இந்த சார்ஜிங் இஷ்யூன்ட்டு சொன்னப்போ வண்டி அவங்களே டோ வண்டி வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்பயும் வந்து எந்த சார்ஜஸும் வாங்கலை. இது வரைக்குமே நான் வண்டி எடுத்ததுக்கப்புறம் வண்டிக்கு சர்வீஸ்க்காக நான் ₹1 கூட பே பண்ணதில்லை. இப்போ இந்த ஆக்சிடென்ட்டுக்காக மட்டும் தான் நான் பே பண்ணுமே தவிர்த்து மிச்சப்படி அவங்க எதுவும் கேட்டதே கிடையாது. ஸோ அது வரைக்கும் வந்து சர்வீஸில் வந்து நான் சாட்டிஸ்ஃபைடு தான். அண்ட் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். சர்வீஸ் டீம் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குது. நல்ல கம்யூனிகேஷன், ஃப்ரீயாக பேசுவாங்க. பேசுகிறாங்களா? நார்மலாக பேசுவாங்க. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது பதில் சொல்லுவாங்க. அவங்க கூட இன்ட்ராக்ஷன் வந்துட்டு எனக்கு ஓகேவா இருக்குது. ரொம்ப ஒட்டுறவாட மாட்டாங்க. ஆனால் ஒரு கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கோ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரிஞ்ச பர்சன்ஸாக இருக்காங்க உள்ள. மிச்ச கம்பேரிங் டு அதர் இவி வெஹிக்கிள் வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு சார்ஜிங் ஸ்டேஷனை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா மிச்சம் எல்லாருமே ஏத்தர் அண்ட் ரிவால்ட் எல்லாருமே வந்துட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு அந்த இது இல்லை. சார்ஜிங் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஓகே தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ.